ஒரு தேவனுடைய பிள்ளை சில இடங்களிலிருந்து நம்ம பிரிவதை குறித்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்படின்னா இந்த உலகத்தில் சில பொல்லாத மனிதர்கள் இருக்கிறாங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சில நல்ல இடத்திலிருந்து உங்களை பிரிச்சிருவாங்க. நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி, அப்படி சொல்லி, பொய் சொல்லி, உங்களை குறித்து தப்பாக பேசினாங்கன்னு சொல்லி, இப்படி பல விதத்தில் உங்களை ஏதோ ஒரு காரியத்தை, அவர்களை குறித்ததான ஒரு எதிர்மறையான ஒரு காரியத்தை யோசிக்க சொல்லி அவங்கள விட்டு அழகாக பிரிச்சிருவாங்க. நீங்கள் அவங்களோட இருந்தால் இன்னும் நல்லா வந்துடுவீங்க, அவங்களோட இருந்தால் உயர்ந்துருவீங்க, அவங்களோட இருந்தால் உங்களுக்கு மதிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒன்று சொல்லி பிரிச்சிருவாங்க. இன்றைக்கு ஒரு ஞானத்திற்காக ஆண்டவருடைய பிள்ளைகள் தயவாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா, நான் உங்கள் சித்தம் இல்லாமல் நல்லவங்களை விட்டு நாங்கள் பிரிஞ்சிடக்கூடாது, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்னு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களை கிருபையாய் நடத்துவார். கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், சின்ன சின்ன விஷயங்கள், ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாம். அதை காரணம் காமிச்சு பிரிஞ்சிரு அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம் இல்லை. அப்போ இன்னொரு இடத்துல போய் இன்னொருத்தரோட சேரும்போது அதை விட மோசமாக இருக்கும். நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. இந்த ஞானத்திற்காக ஜெபம் பண்ணுங்க. சில இடத்த கர்த்தர் உங்களை நாட்டின இடத்துல வச்சு, கர்த்தர் உங்களை வச்சிருக்கிற இடத்த வச்சு அவரை அனுமதி இல்லாமல் தயவாய் நீங்கள் வெளியே வராமல் அந்த இடத்துல ஏற்ற காலத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கைக்குள்ள அடங்கிருங்க. உங்களை வெளியே கொண்டு போகணும்னா ஆண்டவர் அழகான வழிகளை திறந்து சாட்சியாக நிறுத்துவார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். தகப்பனே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக யாராவது ஒருத்தர் உள்ள புகுந்து தேவையில்லாத வார்த்தைகளை சொல்லி எங்கேருந்து ஒரு நல்ல இடங்களில் எங்களை பிள்ளைகளை பிரிக்கிறதுக்கு பார்க்குறாங்கன்னா அந்த வஞ்சகங்கள் அது ஒன்றும் இல்லாமல் போகட்டும்ப்பா. இந்த நாள் என் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக அமையட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.